தருமபுரி மாவட்ட மக்கள் நலன் காக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழக அரசு காட்டும் அலட்சியமும் தாமதமும் கண்டிக்கத்தக்கவை என்று அன்புமணி குறிப்பிட்டு அக்டோபர் 4ஆம் தேதி பாமக சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி அக்டோபர் 4ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அவர் அந்த அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால், தமிழ்நாட்டின் வறண்ட மாவட்டமாக இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பின்தங்கிய மாவட்டமாக தருமபுரி திகழ்கிறது. வளம் கொளிக்கும் மாவட்டமாக மாற்ற கோரி தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று 10 ஆண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் அதை செயல்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தருமபுரி மாவட்ட மக்கள் நலன் காக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழக அரசு காட்டும் அலட்சியமும் தாமதமும் கண்டிக்கத்தக்கவை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் அடிப்படை வாழ்வாதாரம் வேளாண்மைதான். ஆனால் வேளாண்மைக்கே வழியின்றி மிக பின்தங்கிய நிலையில் உள்ள மாவட்டம் என்றால் அது தருமபுரி மாவட்டம் தான். தமிழகத்தை வளம் கொளிக்க செய்யும் மாநிலமாக மாற்றும் காவிரி ஆறு தருமபுரி மாவட்டத்தின் வழியாக தான் நுழைகிறது. ஆனால் தருமபுரி மாவட்டம் பாசன தேவைக்கு காவிரி ஆற்றால் எந்த பயனும் இல்லை என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.